எப்படியும் மும்பை அடிச்ச அடிக்கு சிஎஸ்கேவே அடிச்சிருவான்னு தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து 4 போல 6 போல மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடல. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது. மிச்சல் இப்போ தான் அடாப்ட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நமக்கு என்ன காரணம்னா நல்ல ஸ்டார்ட்ஸ் இருந்தது, ஓப்பனிங் நல்லா இருந்தது. இது ஒரு மூடத்தனமான ஒரு இது அலை உழவிட்டே இருக்குது மக்கள் மத்தியில். இந்த பிச்சு அந்த பிச்சுன்னு சொன்னா அப்படின்னு அவன் எப்படி ஜெயிக்கிறான்? மேபி கேப்டன்ஷிப் கொஞ்சம் சரியா இல்லாமல் இருந்தது. ஜடேஜா டிசர்வ் ஆனவர் தான். கேப்டன்ஷிப்புக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. ஃபீல்டிங் வந்து அவன் நல்லா பண்ணானுங்க, தோத்து போயிட்டாங்க. தோனி ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத தேவையில்ல. நெக்ஸ்ட் இயர் ஆட போகிறது இல்லை, அவர் வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாரு. மும்பை சிஎஸ்கே விட மற்ற டீம் இந்த தடவை ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி எப்பவுமே தோத்துட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் சொல்ல தான். ஆர்சிபி ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு கப்பு ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். அப்புறம் நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தேன். தோத்துருக்குறாங்க. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் லைக் சில மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடல. அதான் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பேட்டிங் சரியாக போச்சுன்னு நினைக்கிறீங்க? பேட்டிங் கொஞ்சம் லைக் டோட்டல் ஸ்கோரே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் லைக் நல்லா தான் பண்ணிட்டு தோணுச்சு. கேப்டன்சியில் ஏதாவது குறை இருக்கு? ஏன்னா ஹோம் மேட்ச்சில் 2 ஜெயிச்சாங்க. இப்போ வெளியில் போய் 2 ஆடும்போது 2 பேர் இல்லை தோனி இருக்காருல்ல, அதுக்கு பிரச்சனை இல்லை. ருத்ராஜ் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. தோனி ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத தேவையில்லன்னு தோணுது. டேரல் மிச்சல் எப்படி விளாண்டாரு? ஏன்னா கடந்த 2 மேட்சாக சரியாக விளாடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா கொடுத்து எடுத்துருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? ஆனால் லைக் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு அதை நல்லா போட்டு விக்கெட்டெல்லாம் எடுத்தாங்க. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஒரு விக்கெட்டெல்லாம் எடுத்தாங்க. ஸோ வருத்ததாக இருந்துச்சு. பேட்டிங் தான் ஒரு 15 கோடி எடுத்தாங்க. இருந்தாலும் லைக் ஒரு விக்கெட்டு கிடச்சதில்ல. ஸோ அந்த மாதிரி இனிமே கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். சிஎஸ்கே தோத்து போயிட்டானுங்க, அது ரைட்டு. இது திறமை இல்லாமல் தோத்ததா திறமையோட தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் அப்படியே சொல்ல முடியாது. அது யாருமே திறமைங்கிறது எல்லா பேர்த்திலிருந்து இருக்கு. அவங்களுக்கு அன்லைக்கினால தான் தோத்து போயிட்டாங்க. வேற ஒன்றும் அப்பீல் கிடையாது. அவங்களுக்கு அதுக்காக பயங்கரமான டேலண்டட் கிடையாது. யாரு ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் வந்து பெரிய டேலண்ட் வந்து கலக்கினாங்களாம் கிடையாது. அதெல்லாம் வேற மேட்ரு, அதெல்லாம் விட்டுனியே. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், அதை வேணா. ஆனால் அது வந்து இது நடைமுறைக்கு அது ஒத்து வராது. அவங்க நாளைக்கு வந்து தோத்து போயிட்டாங்க, நாளைக்கு திறமையெல்லாம் தோத்து போயிட்டாங்களா? அப்படி கிடையாதுல்ல. அப்போ சிஎஸ்கே தோத்து போச்சுன்னா நாளைக்கு ஜெயிக்கும். ஓகே, வேற என்ன சொல்ல முடியும்? எதனால தோத்தாங்கன்னா அதே ஃபீல்டிங் 9 பேர் நல்லா இருந்தது. இப்போ எல்லாம் பண்ணாலும் சரி தோத்து போயிட்டாங்க. வேற என்ன சொல்றது? பேட்டிங் காரணமா, பவுலிங் காரணமா, இல்லை கேப்டன்சி காரணமா? கேப்டன்ஷிப்புக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. ஃபீல்டிங் வந்து அவன் நல்லா பண்ணானுங்க, தோத்து போயிட்டாங்க. அவ்வளோ தோத்தனா நம்ம ஒழுங்காக பேட்டிங்கில் கொஞ்சம் ரன் சேர்த்து இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். ஃபீல்டிங்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அதிகமாக டொக்கு போட்டாங்க சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவாங்க? அதிகமாக இல்லை, ரொம்ப அதிகமாக போட்டாங்க. கடைசி ஏதோ 28 பால் கிட்ட 4 போல 6 போல ஒன்லி சிங்கிள்ஸ் தான் அப்படின்றாங்க. 28 பால்லாம் சொல்லாத. ஸ்டார்டிங்லேருந்து 4 போல 6 போல கடைசியில் ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தான், கேட்ச் குத்துட்டு போயிட்டான். ரஹானே அடிச்சாருங்கிறாங்க. ரஹானே அடிச்சாங்க. ஒரு டீமில் எத்தனை பேர் ப்ரோ? கிட்டத்தட்ட 11 பேர். 11 பேர் தானே? அதில் சிவந்து பெஸ்ட்டாக போதுமா? ஓப்பனிங் எத்தனை பேர் பேட்டிங் பண்ணாங்க? எத்தனை விக்கெட் போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் போயிருச்சு. 4 விக்கெட் போச்சா? எத்தனை விக்கெட் போச்சு நல்லா சொல்லு. மேட்ச் பார்த்தியா? 8 விக்கெட். 7 விக்கெட் ப்ரோ. 7 விக்கெட் போச்சு இல்லை? யார் ஆடினா? நீ யார் ஃபேன் ப்ரோ? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தானே? நீயே இவ்வளோ திணற கேள்வி கேட்குற. நல்லா தான் பண்ணானுங்க. ஓப்பனிங்கில் ஓரளவு ரன் வச்சுருந்தானே வச்சுக்கேன். அடுத்து வர பேட்ஸ்மேனோ ஓரளவு டேக் ஓவர் பண்ணி எடுத்து போயிருப்பாங்க. ஓப்பனிங்கில் டக் அவுட்டில் 2 பேர் போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வரவனுங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆட தான் நினைப்பானுங்க. யாராக இருந்தாலுமே 1 விக்கெட் போச்சுன்னா அடுத்தடுத்து விக்கெட் போயினே இருக்கும். அதனால் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி ரகானே ஆடினான். ஆனால் அவனாலே ஓரளவு தான் மேட்ச் பண்ண முடிச்சு. அதுக்கு முன்னே ஆட முடியல. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தவன் டேரி மிச்சலே அடிச்சிருக்கலாம். 14 கோடி 15 கோடி எடுத்தாங்க. 14.6 சம்திங் எடுத்தானுங்க. ஆனால் கடைசியில் அவன் பேட்டிங் ஸ்டைலே பார்க்கும்போது வேறு லெவல் ப்ரோ. பவுலிங் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஃபீல்டிங்கில் குறை இருந்தது, பவுலிங்கில் ஓரளவு அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு சைடு நல்லா இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் லைக் நமக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சீசன். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடினோம். ஸோ நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் 2 bowlers இல்லை நமக்கு. ஃபிஷ் அண்ட் பத்ரானா இல்லை. ஸோ வி வேர் இன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை நேற்று. பட் ஸ்டில் வி கேன் பவுன்ஸ் பேக் அகைன். இட்ஸ் லைக் மிச்சல் இப்போ தான் அடாப்ட் ஆகிறாரு நம்ம டீமில். இப்போ தான் வந்திருக்காரு டேரல் மிச்சல். ஸோ ஹி இஸ் கெட்டிங் அடாப்டட் இந்த மிடில் ஆர்டர். ஃபஸ்ட் 2 மேட்ச் நமக்கு என்ன காரணம்னா நல்ல ஸ்டார்ட்ஸ் இருந்தது, ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோவில் இருந்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த 2 விக்கெட்ஸ் நம்ம குரூஷலாக போகிறதுனால மிடில் ஆர்டர் கொஞ்சம் தூபே ஆடுறாருனால. பட் ஸ்டில் நமக்கு இன்னும் இருக்குது.
ஸோ நமக்கு அந்த சாலிட் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங்க்கு ஆள் இருக்காங்க, நல்ல இது இருக்காங்க. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் இஸ் தி ஸ்ட்ரகிள். அதுவும் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்துட்டோம்னா வி கேன் கெட் பேக். சிஎஸ்கே தோத்துருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது கம்மிங்ஸ் ஓவர்னா டஃப் தான். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் டஃப் தான் கொடுக்குறாங்க, ரெக்கார்டில் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல குட் பிளேயிங் இருக்குது எஸ்ஆர்ஹெச் கிட்ட. பட் சிஎஸ்கே அவங்க முடிஞ்சது ட்ரை பண்ணாங்க, ஆனால் கம்பேக் கொடுப்பாங்க திருப்பி. இல்லை, என்ன காரணம் நினைக்கிறீங்க தோற்றுக்கு? என்ன காரணம்? மேபி கேப்டன்ஷிப் கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்தது, ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஒன் டவுன்லாம் கொஞ்சம் தப்பாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். ஏன்னா ஹோம் மேட்ச்சில் 2 ஜெயிச்சாங்க, இப்போ அதர் சைட்டில் போடும்போது 2 தோத்துட்டாங்க. கேப்டன்ஷிப் நர்வஸாக இருப்பார்ல, ஸோ புதுசாக வந்திருக்கிறதுனால அந்த நர்வஸ்லாம் இருக்கும். அதனால் அது போக போக அதை பிக்கப் பண்ணிப்பாங்க, கம்பேக் கொடுப்பாங்க. கேப்டன்சி மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ருத்ராஜே இருந்தால் போய்க்கலாம்? இல்லை, ஓகே தான். மேபி ஜடேஜா டிசர்வ் ஆனவர் தான், ஆனால் ருத்ராஜ் கொஞ்சம் நிறைய வார்ன் பண்ணுறதுனால ஓகே, அவங்களுக்கு கொடுத்தது ஓகே. பவுலிங் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கே? இல்லை பவுலிங்லாம் ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. பவுலிங்லாம் அது இல்லை, கொஞ்சம் அந்த மிஸ்ஃபீல்டிங் அதெல்லாம் கரெக்டாக ஃபீல்டிங்லாம் செட் பண்ணால் ஓகே தான். தெரியும் எப்படியும் சிஎஸ்கே தோக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. ஓகே, எப்படியும் மும்பை அடிக்க சிஎஸ்கேவையும் அடிச்சிருவான்னு தெரியும். அதேமாதிரியே நடந்துச்சு. 15 ஓவர்லேயே ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் 18th ஓவர் வரைக்கும் எடுத்துருப்பான். கிளாஸ்லாம் இன்னும் மேலே வந்திருந்தால் இப்போயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். மார்க்ரம், அபிஷேக் சர்மா, நல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் இந்த தடவை டாமினேட் பண்ணியிருக்காங்க சீசன் ஃபுல்லாக. சிஎஸ்கே தோக்க என்ன காரணமாக இருக்கும் இந்த மேட்ச்? அவங்க பவுலிங் 2 முக்கியமான ஃபேஸர்ஸுமே இல்லை. முஸ்தபிசரும் இல்லை, பத்திரனாவும் இல்லை. வெறும் துஷார் தேஷ்பாண்டே வச்சு ஸ்பின்னர் வச்சு தள்ள பார்த்தாங்க. ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு 30 ரன் அடிச்சிருந்தா டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பேட்டிங்கில் ப்ராப்ளமா பவுலிங்கில் தான். ஏன்னா மோயின் அலி எடுத்த 2 விக்கெட்டு ப்ளஸ் பத்திரனால முஸ்தபிசர் இருந்தால் இன்னும் மேட்ச் எப்போயும் முடிச்சிருந்துருப்பான். டேரல் மிச்சல் சரியாக விளாட்றதுங்க அப்படின்றாங்க. அவனோட ரோல் வந்து ஆர்சிபியில் டிகே அதேமாரி உண்டான ரோல் தான். அவர் அப் டு த மார்க் மேலே விளாட வைக்கிறது கொஞ்சம் தப்புன்னு தோணுது. ஓகே, இப்போ மும்பை தொடர்ந்து 3 மேட்ச் தோற்றுருக்கோம், என்ன பண்ணுறது? மும்பையிலேயும் சேம் இஷ்யூ தான். இன்னும் பிளேயர்ஸ் மாற்றணும். அந்த முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இன்னும் விளாடாமல் இருக்காங்க. ஸ்கை அடுத்த மேட்ச் தான் வராரு, பார்ப்போம் அடுத்த மேட்ச். இல்லை ப்ரோ, பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ ருத்துராஜ் வந்து பழைய ஃபார்ம் வரணும். அப்புறம் ரவீந்திரா வந்து யூஸ்வலாக அவர் வேலையை கரெக்டாக பண்ணிடுறாரு. கொஞ்சம் குயிக்காக ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிடுறாரு. இதுமாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் பில்ட் பண்ணும் ப்ரோ. இந்த மிச்சல் வந்து நேற்றுலாம் 6th பிளேஸ் இறக்கி விட்டாங்க. அவர்லாம் ஃபஸ்ட் 1 செகண்ட் 1 இறக்கி விட்டுருந்துருக்கணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டோனி கொஞ்சம் சீக்கிரம் இறங்கினா என்ன, ஒரு 5 டவுனோ 6 டவுனோ இறங்கினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் ப்ரோ, அது ஃபேன்ஸ் கேட்பாங்க ப்ரோ. இப்போ அவர் பிளேஸ் வந்து அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் ஆட போகிறதில்ல. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாரு. அவர் கீப்பிங் தான் பண்ணுறது. அது அப்புறம் ருத்துராஜுக்கு வந்து கேப்டன்ஸ்லேயும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாரு. இதுக்கு மேலே கேப்டன்சி மாற்றணும். ஃபேன்ஸ் வந்து அவர் பேட்டிங் யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி இறக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாலே அடிச்சு ஆட பார்த்து அவுட் ஆகிட்டாருன்னா எல்லாம் அப்புறம் டல்லாகிடுவானுங்க. மேட்ச் பார்க்குறதுக்கு அடுத்து எந்த பேட்டர் வந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் அந்த கேப்டன்சி விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? ரோஹித் சர்மா அது வந்து அவங்க ப்ரைவேட் இது ப்ரோ. இது வந்து ஒன்றும் பிசிசிஐ நடத்துகிற ப்ரைவேட். அவங்க என்ன இப்போ நாளைக்கே ருத்ராஜ் மாறிட்டாங்க. ருத்ராஜ் சரியாக பண்ணல, ஜடேஜா கொடுக்குன்னா கொடுத்தான் ஆகணும். டோனி ஒரு சீனியர் பிளேயர் ஆகும் டீமுங்கிறதுனால அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஹோம் மேட்ச்சில் 2 ஜெயிச்சோம், ஆனால் வந்து வெளியில் போய் ஆடும்போது ஹோம் கிரவுண்டுக்கும் நம்ம வெளியில் ஆடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். இப்போ ஹைதராபாத் எடுத்துங்க, அவன் ஹோம் கிரவுண்ட்லாம் 277 அடித்தான். ஏன் நெக்ஸ்ட் பேட்டிங் வந்து டாஸ் வின் பண்ணது அவன் தான், ஏன் பவுலிங் எடுத்தான்? அவன் ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எதுன்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்தான். அது போல தான் நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட் நல்லா ப்ளே பண்ணோம். அதர் கிரவுண்ட் நம்ம பண்ண முடியல. அது மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா கேப்டன்சி வந்து நர்வஸாக இருக்காரு ருத்ராஜ் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்களா? அது இல்லை சொல்கிறாங்க. சரி, அவன் ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் இதாக தான் இருந்தாப்புல. கான்ஃபிடென்ட்டாக இருந்தாரே. சிரிச்சின்னு தான் ப்ரோ இருந்தான், காமாக இருந்தான் ப்ரோ. ஆக்சுவலி அந்த ஜடேஜா 2022 பார்த்துருக்கீங்களா? ஜடேஜா பார்த்தீங்களா? மூணாவது மேட்ச்லேயே மாற்றி ஒரு மாரி காண்டில் சுற்றிக்கின்னு டென்ஷன் ஆகின்னு இருப்பான். ரொம்ப இருக்கு. நியூ கேப்டன்சி தான். ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிரா சம்திங் ஏதோ டீமுக்கு வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காப்புல. அதனால இவர் வந்து காமாக தான் இருக்கார். அந்தளவு நர்வஸ் இருந்தாலும் டோனி இருக்கார். டோனி பார்த்துக்காரு. ஓகேவா? எப்படி சொல்கிறது, கேப்டன்ஷிப் அவர்கிட்ட கொடுத்துட்டே தான் இருந்தாலும் டீமை எடுத்து போகணுன்றதுக்காக தானே அவர்கிட்ட ஒரு கேப்டன்ஷிப் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வேணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே தான். டோனி அவர்களை முன்னாடியே இறக்கியிருக்கலாமோ? ஒரு 4வது விக்கெட் போகும்போதே ரன்னு போகல அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இப்போ இவங்களாம் இருக்காங்க? ரகானே, தூபே, டேரி மிச்சல் 14 கோடி கொடுத்து எடுத்துருக்குது. அடுத்து கேகேஆர் கூட எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி எதிர்பார்ப்பேன்? சென்னை தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பேன்.
ஏன்னா வேற யார் அவங்க ஒரு bro? மேட்ச் கிட்டத்தட்ட 260 கிட்ட அடிச்சு அடிக்கட்டும் ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றுவாங்க சென்னையில். ஒரே ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்காது, பிளேயர் ஒன்றா தான் இருங்க, ஸ்ட்ராட்டஜி வேறு இல்லை. ஹோம் கிரவுண்ட் அவே கிரவுண்ட் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஹோம் கிரவுண்ட் ஜெயிச்சோம், அவே கிரவுண்ட் அப்படி இல்லை, சிஎஸ்கே எங்கே போனாலும் நமக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பிச் மேட்டர்ஸ் அந்த டேல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வில் கெட். சில பேர் கேப்டன்சி மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க bro. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜடேஜா அதே மாதிரி 2 மேட்ச் தோக்கும்போது மாத்துறாங்க. இல்லை அப்படி பண்ணால் இதுக்கப்புறம் அடுத்த சீசன் வேறு யாரும் கிடையாது. தோனி இது வரைக்கும் இந்த சீசன் ஆடுவார், இதுக்கப்புறம் நம்ம வேறு யாராவது க்ரூம் பண்ணால் தானே பண்ண முடியும். ஸோ நேச்சுரலி இப்போ ருத்ராஜ் வில் கம், இதுதான் இனிஷியல். ஸோ எவ்ரி ஒன் வில் கெட் தேர் சான்ஸ். ஸோ அவரும் வந்துடுவார். SRH இப்படி விளையாடுவாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஏன்னா அது போன மேட்ச் அந்த 277 277 அடிச்சுட்டு எதிர்பார்க்கல. ஓகே, கமின்ஸோட கேப்டன்சி கமிங்ஸ் SRHக்கு அவர் கேப்டனா அதான் SRH சைடுல இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கமிங்ஸும் லைக் சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல டோனி கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் ரன்ஸ் கிடைச்சிருமா? ஏன்னா நிறைய டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தோனி எப்பவுமே லேட்டாக தானே வருவார். பட் தோனி முன்னாடி வந்தால் பார்க்க எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும், ஆனால் வர மாட்டான்னு தெரியும். உங்களுக்கு எந்த வருத்தமே இல்லையா தோத்ததுக்கு? இதுக்கு மேலே ஜெயிச்சிரோன்னு ஒரு நம்பிக்கை அப்படி. சரி, அடுத்து KKR மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களும் பெருசாக அடிச்சிருக்காங்க, ஆனால் ஏதோ ஹோம் கிரவுண்டு, ஸோ ஜெயிச்சிரோன்னு ஒரு நம்பிக்கை அப்படி. சேப்பாக்கத்தில் என்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? சேப்பாக்க கொஞ்சம் ஸ்லோ பிச்சுன்னு லைக் போன சீசன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் ஒரு 160 180 அந்த மாதிரி ஸ்கோர்லாம் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, RCB CSK மும்பை இப்போ 3 ஒரே மாதிரி தான். ஏன்னா தொடர்ந்து மேட்ச் தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெல்லி ஜெயிக்கிறாங்க, SRH ஜெயிக்கிறாங்க, KKR ஜெயிக்கிறாங்க. இந்த 3 ஹைலைட்டடான டீம் வந்து தோத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. RCB எப்பவுமே தோத்துட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் சொல்ல இல்லை. ஓகே, CSK தெரில, மேபி ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கும், இதுக்கு மேலே நல்லா போச்சுன்னா. ஓகே, மும்பை 3 மேட்ச் தோத்துறாங்க. மும்பை நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மும்பைக்கு இது தேவை ப்ரோ. எனக்கு மும்பை அவ்வளோ பிடிக்காது, ஸோ அப்படியே இருக்கட்டும். ஓகே, எதனால என்ன காரணம் தெரியல, அது அப்போலேருந்து ஒரு மாதிரி பார்த்தாலே ரிட்டீட் அந்த மாதிரி எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அப்படி. இப்போ IPL-ல இப்போ திருப்பி சென்னையில் நடக்க போகுது. சரி, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சென்னையில் ஜெயிச்சாங்க, அப்புறம் வெளியே போய் தோத்துட்டாங்க. இப்போ திருப்பி சென்னை வந்திருக்காங்க. இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த திருப்பி தப்பெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. இது ஒரு மூடத்தனமான ஒரு இது அலை உழவிக்கிட்டே இருக்குது மக்கள் மத்தியில். அந்த பிச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த பிச்சில் ஜெயிப்பாங்களான்னு நீ கேட்டது எதுலேயும் அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவன் எப்படி ஜெயிக்கிறான்? இல்லை 2 பிச் நான் கேட்குற ஒரே விஷயம் வெயிட் பண்ண. அப்போ பிச்சில் வந்து அவன் நல்லா தானே அடித்தான் ஜெயிக்க முடியும். அதே தான். அப்போ வந்து எவனும் கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே. அப்போ கண்டுபிடிச்சோன்னு சொன்னாலும் நான் மூடனாத்தான் இருக்க முடியும், ஒரு பகுப்பாய்வாளன் இருக்க முடியாது நிச்சயமா. ஓகேவா? அப்போ எதுவுமே தெரியாது. புரியுது உனக்கு நான் சொல்கிறது? இவன் எப்படி ஃபீல்டிங் பண்ணுற யாரும் எதுவுமே தெரியாது. இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீ வந்து ஏன்னா இவனும் விளையாண்டுருக்க, கென்யாக்காரன் வந்து விளையாடுற கட்டாயம் ஏடி இங்கே சென்னை ஜெயிக்க போதுன்னு சொல்ல, இந்தியா ஜெயிக்க போது சொல்கிறதுக்கு அப்படிலாம் எல்லா பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது. சரிங்க, நீங்கள் CSKக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? CSK நம்ம எதை சும்மா சொல்லுங்க, நம்ம அனுபவத்துக்கு ஒன்று சொல்லணும்ல. சொல்லுங்க, என்ன தோனி கண்டா எல்லா மக்களும் வந்து பார்த்தா சந்தோஷமாகுது. வேற என்ன சொல்கிறது, வந்து நம்ம டீம் ஜெயிக்கணும் தான் நமக்கு விருப்பம். ஆனால் அதை வந்து பார்த்தா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னால் அது பொய்யது. அது எனக்கு தெரியாமல் சொல்கிறதாக அர்த்தம். அதனால் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. நன்றி. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா SRH இவ்வளோ பவராக இருப்பாங்க? ஏன்னா போன மேட்ச் 277 அடிச்சுட்டு வந்தாங்க. SRH is like a dark horse in the season body. So they have all the factors. Finishingக்கு கிளாசன் இருக்காரு. ஸோ bowling department நல்லா இருக்குது. They have a very good captain. ஸோ அதனால் they have a bright chance this time. அதே மாதிரி டோனியை கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன் இறக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு 5 டவுன் ஒரு 6 டவுன் இறக்க மாட்டேங்கிறீங்க. பட் அவர் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் தானே, அவர் எப்படி ஆடுவார் அப்படின்றது தெரியும். ஹி வாண்ட்ஸ் டு பிளே தட் லாஸ்ட் 1 over 2 over அந்த ஸ்லாக்ஸ் மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு இப்போது. ஸோ அவரோட ஃபேக்டர், ஏஜ் ஃபேக்டர், ஆல் அதர் திங்ஸ். ஸோ அவ்வளோ நாள் ஆடிட்டாரு. ஸோ லாஸ்ட் சீசன் ஸோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்த மேட்ச்சுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ KKR கூட? ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் 260+ அடிச்சுட்டு வராங்க. வெரி குட். நம்ம என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்ட் தான், நம்ம சென்னையில் தான் ஆட போகிறோம். ஸோ ஈகர்லி வெயிட்டிங், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா இந்த சீசனில் SRH இப்படி அடிப்பாங்க? KKRக்கு அடுத்த மேட்ச் KKR கூட இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் தான். KKRம் சரி SRHம் சரி அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். RCB ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு கப்பு ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ அதிகமாக சொல்கிறாங்க RCB மும்பை CSK 3 இப்போ ஒரே ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து மேட்ச் தோத்துட்டு வராங்க அப்படின்ற. இல்லை CSK அவ்வளோலாம் தோக்கலை. 4 மேட்ச்சில் 2 தோத்துறாங்க. மும்பை 3மே தோத்துருக்காங்க. மும்பை அதான் சொல்கிறல, இப்போ ஹார்திக் பாண்டியனால் அவ்வளோ கேப்டன்ஷிப் ரோஹித் அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் ஹார்திக் பாண்டியன்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்குது. ப்ளஸ்ஸு அவங்களால இது பண்ணவும் முடியல. ஸோ அதனால் ஓகே தான், வந்துடுவாங்க எல்லாம் கம்பேக். என்ன மும்பை அப்புறம் RCB தான் டவுட் தான். மும்பை இந்தியன்ஸ் வேணால் அது ஓகே உங்களுக்கு? இந்த டீம் தோக்கணும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா நாளைக்கு ரோஹித் போனாலும் ஹர்திக் போனாலும் நான் மும்பை ஃபேன் மட்டும் தான். நாங்கள் சச்சின்லேருந்து அப்படியே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், அவ்வளோதான். நாளைக்கு அடுத்த மும்பை மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? பார்ப்போம். ஸ்கை உள்ளே வருவார், பவுலிங் ஏதாவது டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம். தான் நடக்குது.
எனக்கு தெரிஞ்சு இன்னமும் மும்பை சிஎஸ்கே விட மற்ற டீம் இந்த தடவை ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் கேகேஆர்லாம் அப்படி அடிப்பாங்க. அதான் அவங்க மென்டார் கம்பீர் இப்போலாம் 277 நேற்று அன்னைக்கே அடிச்சிருப்பானுங்க ப்ரோ. கேகேஆரும் சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க 280 290 கூட பேர்ந்துருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட் 5 ஹவர்ஸ் அவனுங்க இழுத்து பிடிச்சிட்டானுங்க.